பிரதீப் ரங்கநாதன் மற்றும் சரத்குமாரோடைய நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த டியூடு படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு அடைஞ்சிருக்கு. சமீபத்தில் சரத்குமார் சார் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது சரத்குமார் சாரும் 4 முன்னணி நட்சத்திரங்களும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போயிருக்காங்க. அங்கே இவங்க சாப்பிட்ட ஹோட்டலுக்கு பக்கத்து டேபிள்லேயே இன்னொரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் சாப்பிட வந்திருக்காங்க. எங்களை பார்த்தோன்னே அதில் இருக்கிற ஒரு பையன் ஏய் இவங்களாம் வந்திருக்காங்க, வா போய் பேசலாம், போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் சொல்கிறான். இன்னொரு பையன் உடனே சொல்கிறான், நம்ம சாப்பிட்ற ஹோட்டலுக்கு தானே அவங்களும் சாப்பிட்டு வந்திருக்காங்க, அப்புறம் என்ன அப்பெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பேச்சு வந்துச்சு. என் காது படவே தான் சொன்னான். ஸோ எனக்கு அதை நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா முன்னாடி இருந்த காலம் வேறு, இப்போ இருக்கிற காலம் வேறு. அந்த ஒரு இது வந்துருச்சு இல்லையா, அந்த ஒரு மணி அப்படின்னு வரக்குள்ள அந்த தகுதி என்கிட்டயே இருக்கே, அப்புறம் எதுக்கு நான் உன்கிட்ட வரணும், நான் எதுக்கு உன்னை பார்த்து அப்படியே ரொம்ப உற்சாகப்படணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இப்போ பீப்புளுக்கு வந்துருச்சு. இப்போ ரோட்லேயே நடந்து போனாலுமே யார் ஏழை யார் பணக்காரவங்க அந்த ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஏன்னா இப்போ எல்லாருமே நல்லா வெல் மேனர்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லோருமே ஒரு குட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. எல்லாருமே ஈக்குவலாக தான் தெரியுது. பார்க்கக்குள்ள எந்த ஒரு வேறுபாடுமே யாருக்குமே தெரியாது. ஜாதி மதம்னு எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ சொசைட்டி அந்தளவுக்கு மாறிடுச்சு. நான் அதை அப்ரிஷியேட் தான் பண்ணுறேன். ஸோ அது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்காக தான் டியூடு படத்தையும் எடுத்திருக்காரு டைரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி முடித்தார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.